விஸ்வா டாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடுத்தவர்கள் மீது நாம் பொறாமை எண்ணம் கொண்டு அவதூறாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படும் அவல நிலையை கண்டு அறிவில் சிறந்தவர்கள் அடுத்தவர்களை பொறாமை குணம் கொண்டு பேச மாட்டார்கள். அறிவில் சிறந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம ஒருத்தர் பொறாமை குணம் கொண்டு சொன்னோம்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே, அவங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை நினைத்து யாரிடத்திலும் பேச மாட்டார்கள். சரி, இப்போது நம்ம கிராமத்தில் நிறையா பார்ப்போம் நண்பர்களே. இப்போது நம்ம சுனாமி டைமில் கூட நம்ம எங்கள் ஊரில் ஒருத்தர் என்னென்னா, அவர் எங்கேயோ சென்னையில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து தன்னுடைய பணம் பொருள் எல்லாம் சேர்த்துட்டு அவர் அந்த கோவிட் டைம்னாவே ஊருக்கு வரலான்னு வந்தபோது கொஞ்சம் பணத்தோடு வந்தார். கொஞ்சம் வீடு கட்டினார், கொஞ்சம் வண்டி கிண்டிலாம் வாங்கினார், கொண்டார். அவ்வளோ நாள் சென்னையில் கஷ்டப்பட்டார். பட் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் போயிட்டு சென்னையில் போயிட்டு எங்கேயோ நல்லா சுனாமி வந்தது, சுனாமியில் வரும்பொழுது பணம் எங்கேயோ கரையில் ஒதுங்கிடுச்சு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு இவன் வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. இன்னொரு கதையும் உண்டு, அதுவும் கிராமத்தில் நான் கேள்விப்பட்ட கதை. அதாவது வேறு ஒருத்தர் மும்பையில் கொஞ்சம் வசதியானவங்க அங்கே வேலை செய்கிறாங்க, நம்ம ஊரில் போயிட்டு. அவங்களும் அதே மாதிரி வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மும்பையில் இவங்க அதாவது நைட்டில் திருடுறவங்க, அப்படி இல்லைன்னா பேப்பர் பொறுக்குறாங்க. அவங்களுக்கு அதான் வேலை. காலில் சாக்கடையில் இறங்கி பேப்பர் பொறுக்குறாங்க. அவர் எப்படி பொறுக்குனாலும் அவருக்கு தனக்கு தேவையான பணத்தை அவர் சம்பாதிக்கிறார். கரெக்டுங்களா? அதாவது வாழ்க்கையில் என்ன, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், உதவி செய்கிறீங்களோ எல்லாம் உபத்திரம் செய்யாதீங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரைட்டா? அப்படின்னும் பொழுது அவர் எங்கேயோ கஷ்டப்பட்டு அவர் ஒரு பணத்தை சம்பாரித்து அதை எடுத்துகிட்டு வரும் பொழுது அவர் மீது நம்ம சொல்கிற கருத்துக்கள் ஏளனமானதாகுதில்ல, அவருடைய பேரை அவமதிப்பாகுதில்ல, அவருடைய உழைப்பு வீணாகுதில்ல. அவருடைய உழைப்பு அவருக்கு அதை வச்சு அவருடைய இமேஜை பசங்களுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, இல்லை வேறு எதனா ஒரு குடும்ப நிகழ்வுகளில் அவங்களுக்கு ஒரு அசிங்கமான நிகழ்வுகளை நம்ம ஏற்படுத்தி தரோம்ல. அதனால தான் நண்பர்களே, என்றுமே அன்பான வேண்டுகோள், இது நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே செய்யாதீங்க. அவங்க தப்பே கூட செஞ்சுருக்கட்டும், ஏளனமாக கூட இருக்கட்டும், ஆனால் அடுத்தவர்களிடத்தில் அதை சொல்லாதீர்கள். சொல்லும் பொழுது அடுத்தவர்கள் பாதிப்படைவார்கள், அந்த பாதிப்பு அவல நிலைக்குள்ளாவார்கள், துன்பத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களுடைய அதாவது வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்கின்ற ஒன்று வீணாக போகும். எனவே எப்பொழுதும் நாம் உதவி செய்கிறோமோ இல்லவோ அடுத்தவர்களை பற்றி அடுத்தவரிடத்தில் பொறாமை குணம் கொண்டு ஏளனமாக பேசாமல் இருப்போம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.